எல்லாத்துலயும் கோபம் இருந்துச்சுன்னு நல்லாவே இருக்காது. ஒருத்தருடைய அறிவே வேலை செய்யாம வச்சுட்டே இருக்கும். நம்மள அப்படியே மழுங்க வச்சுட்டு இருக்கும். அப்ப அந்த கோபத்த தவிர்க்கணும். அந்த கோபத்த எப்படி தவிர்க்கிறது? முதல்ல கட்டுப்படுத்தணும். நம்மளுடைய மனதுக்கு கோபப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. அந்த சொல்ல நீங்க சொன்னா கூட கண்டிப்பா அந்த கோபமானது குறையும். நீங்க உங்களுடைய எண்ணத்துல எத நீங்க நிலைநிறுத்துறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அப்ப தினமுமே நம்ப ஆழ் மனதுல நான் கோபம் இனிமே படக்கூடாது, படக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். அதற்கு அப்புறம் கோபத்தால நமக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் காணணும். கோபத்தால எவ்வளவு நிகழ்வுல என்ன நானே குறைச்சிக்கினேன் அப்படின்றத முதல்ல யோசிக்கணும். கோபத்தால பலரை நம்ம காயப்படுத்துவோம். அந்த காயங்களுக்கெல்லாம் காரணம் இந்த கோபம் தான். இந்த கோபத்தால எவ்வளவு பாதிப்புகள் நமக்கு வந்ததுன்றத நாம கண்டிப்பாக எண்ணி பார்த்தா அந்த கோபம் வரும்பொழுது நம்ம மனசு கண்டிப்பாக சொல்லும். வேண்டாம், திருப்பி இந்த கோபத்தால ஒரு விளைவு தான் ஏற்படும்ட்டு சொல்லும் பொழுது அந்த கோபமானது தடுக்கப்படும். கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா அந்த அறிவானது தெளிவா இருக்கும் பொழுது கோபம் வராது. அறிவு தெளிவற்று போகும் பொழுதுதான் இந்த மாரி இடையூறுகள் தமக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை செய்துவிட்டு போயிடும். அப்ப கோபம்னா என்ன? அந்த கோபத்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும்ன்ற நம்ம நல்லா தெளிவா நம்மளுடைய சிந்தனையில பொருத்திட்டோமோ, சரியான விஷயத்துக்கு மட்டும் கோபம் வந்து சரியான முறையில போயிடும். அப்படி நம்ம தெளிவு இல்லாம இருந்தோமோ, சரியான விஷயத்தை கூட கோபமா எடுத்துக்கிட்டு நாம வாழ்க்கைய நாமளே சீர்குலைக்கக்கூடிய செயலா மாறிடும். சிந்தனை மிகவும் முக்கியம். நாம எதை செயல்பட்டாலும் எது செய்தாலும் சிந்தனையில பொருத்தி அது சரியா தவறா அப்படின்றத ஆராய்ந்து விட்டு தான் எதுவா இருந்தாலும் கோபப்படணும். உடனே டக்கு டக்குன்னு அப்படி வாய்க்கு வந்தபடி நம்ம பேசுறதால எதுவுமே வரப்போறதில்லை. உன்னுடைய கோபத்தால உன்னை சிறுமைதான், உன்னுடைய கோபத்தால உன்னை நீயே தாழ்த்தி சிறுமைதான் அடைய முடியும். ஆனா கோபம் வரக்கூடிய இடத்துல கூட அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினா கண்டிப்பாக உன்னுடைய கோபத்தினுடைய கட்டுப்படுத்துற தன்மைக்கு ஏற்றார் போல எவ்வளவு பேசினாலும் அவனை கோபப்படாம பேசினான் பத்தியா அப்படின்ற மனம் அந்த எதிரிகளுக்கே வரும். அதை நம்ம நாம தான் கரெக்டான முறையில சரிப்படுத்திக்கணும்.